கொளத்தூர் தொகுதி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்ததை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை இந்தியர்களுக்குமே ஏற்புடையதல்ல. அதனால தான் அவர் நீதிமன்றம் வரை போயிருக்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு முறை எலெக்ஷன் நடந்த ரிசல்ட் வெளியானால் 7 நாட்களில் நீங்கள் மனு தாக்கல் செய்தால் உங்களுடைய தேர்தலை மறு பரிசீலனை செய்யலாம், உங்களுடைய வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு விதிமுறை இருக்குது. அதன் அடிப்படையில் 3 நாள்லேயே தாக்கல் பண்ணிட்டாங்க திமுக தரப்புலேருந்து. ஆனால் இப்போ 70 நாள் கழித்து இப்போ கொளத்தூர் அந்த மிஷினை எண்ணிக்கையை எண்ணுறாங்க. அதிலேயே பல குளறுபடி, எழுத்து இல்லை, 2 மிஷின் ரிப்பேர்ன்றாங்க, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க. இதை உறுதியாக நின்று திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டே இருக்கணும். நடத்தி அந்த இவிஎம் வல்லுநர்களை வைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு அமையணும். இவிஎம் மோசடியை தடுத்து நிறுத்தணும். அதாவது தேர்தல் என்னென்னவா சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. லோக்கல் கலெக்டரை வச்சு இந்தமாரி மாற்றிட்டாங்கன்றாங்க. அது எப்படி லோக்கல் கலெக்டரை வச்சு மாற்ற முடியும்? இந்தியா முழுவதும் இன்னும் எல்லா கலெக்டருமா ஆட்சியாளர்களுக்கு உடந்தையாக போயிடுவாங்க. அதில் 1-2 பேர் விதிவிலக்காக வெளியே வர மாட்டாங்க. பேரை சொல்லலாம், நிறைய கலெக்டருங்களாம் நல்ல கலெக்டருங்களாம் இருக்காங்க. அதனால் இதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆனால் அப்படி நடந்திருந்தாலும் தமிழ்நாடு உறுதியாக நின்று சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி இந்த இவிஎம் மிஷினில் நடக்கிற குளறுபடியை வெளியே கொண்டு வரணும். அப்படி இல்லையா இவிஎம் மிஷினே வேண்டாம். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்க்குது தேர்தல் வாக்கு சீட்டு முறை தான். இந்த இவிஎம் மிஷின் முறை வேணாம், அது கோல்மால் பண்ண முடியும் போது அதை தூக்கி ஓரம் கட்டிட வேண்டியது தான். வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்தி மக்களுடைய மக்களாட்சிங்க, இது மன்னராட்சியாக, இது மக்களால் தேர்வு செய்யக்கூடியவர் தான் பிரதமராக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும். இருக்கிறப்போ எப்படி நீ மக்களுக்கு எதிரான ஒரு தேர்தல் நடத்த முடியும்? பெரும்பான்மை மக்கள் வாக்கு சீட்டு முறையை கேட்குறாங்க. எங்களுக்கு மிஷினில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகவே தேர்தல் ஆணையமும் தயவு செய்து மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் கொடுங்க. இப்போ பாருங்கள், பிரதமர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சி, மெஜாரிட்டி ஆளுங்கட்சி பக்கம் இருந்தால் நாளைக்கு அப்படி திருப்பிடும். இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களும் அதைத்தானே கடைப்பிடிப்பாங்க. அன்றைக்கி பிஜேபி இதை போராடிட்டு இருக்குமா? அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரிங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்துங்க. மிஷின் மேலே எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்லேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. விடுதலை சிறுத்தைக்கு 2, நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்டுக்கு சிபிஐக்கு 2, சிபிஎம்முக்கு 2, வைகோவுக்கு 2. அது என்ன 2-2-2? இது திட்டமிட்டு கொடுக்குற மாதிரி தெரியலையா? இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது தெரியும் தப்பு நடக்குதுன்னு. ஏன் இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க அத்தனை பேருமே இவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ நிறைய தவறு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்குங்க பயப்படணும்? இவங்க எல்லாருமே நான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த காரணத்தினால இது அத்தனையுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பயிலாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எனக்கு எதிராக பேசுகிறியா, உன் வீட்டுக்கு சிபிஐ ரெய்டு விடுவேன். எனக்கு எதிராக பேசுகிறியா, என்கிட்ட பயில் இருக்குது, நான் அமலாக்கத்துறை கிட்ட கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லியே எல்லாரையும் ஆஃப் பண்ணுறாங்க. இந்தியா எத்தனை நாளைக்கு நீங்கள் மிரட்டிக்கினே இருக்க முடியும்? மத்திய அரசாங்கத்தில் எத்தனை நாளைக்கு இவங்களும் பயந்து ஓடிட்டே இருக்க முடியும்? ஒரு முறை நிமிர்ந்து சரி பார்த்துடலாம், நீ என்ன வேணாலும் என் மேலே நடவடிக்கை எடுங்க, நான் நேர்மையாக போராடுவேன், நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கன்னா மக்களுக்கு தாங்க வெற்றி. ஜனநாயக ரீதியாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா மிரட்டுறவங்க ரொம்ப காலத்துக்கு மிரட்ட முடியாதுங்க. இந்த உலகம் எத்தனையோ அச்சுறுத்தலை பார்த்துருக்குது, எத்தனையோ அதிகார வர்க்கத்தை பார்த்துருக்குது. பேரை சொல்லிகிட்டே போகலாம், ஹிட்லர்லாம், இடியாமின்லாம், எத்தனையோ பெரிய சர்வதிகாரத்தெல்லாம் இந்த உலகம் சந்திச்சிருக்குது. ஆகவே இதுக்கும் ஒரு முடிவு வரும். ஆகவே மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்துங்க. மக்களாட்சின்னா மக்கள் கொடுக்குற தீர்ப்பை தான் அமுல்படுத்தி ஆகணும். இது தன்னிச்சையாக தேர்தல் அதிகாரி
அது இதுன்னு மற்றவங்களாம் எதுவும் சப்பு கட்டெலாம் கட்டக்கூடாது. நேர்மையான தேர்தல் நடத்தணுன்றது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோளும் அதுதான்.